ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலா எல்லாருமே கோயிலில் தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் சேரன் சோழன் எல்லாருமே டீ குடிச்சிட்டு இருக்காங்க. நிலா வந்த உடனே என்னம்மா ஊரெல்லாம் சுற்றி பார்த்தாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சுற்றி பார்த்தாச்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நாளைக்கு என்னென்ன கோயிலில் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாளைக்கு கோயிலில் கெடா வெட்டெல்லாம் இருக்குப்பா, அது மட்டும் இல்லை பெண்கள் பண்ண வேண்டிய பரிகாரம்லாம் வேற இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் பெண்கள் வந்து அந்த பூஜையை செஞ்சு முடிச்சாக்கா அவங்க வீட்டில் இருக்கிற கெட்ட சகுனம் இது எல்லாமே போயிடும், வீட்டுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் உங்கள் குடும்பத்தில் யார்ப்பா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த குடும்பத்தில் பொண்ணே கிடையாது, இதில் எங்கள் பொண்ணு வந்து இந்த பரிகாரத்தை பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மணி இருந்துட்டு இதோ சோழன் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணெல்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி கஸ்தூரி வந்து சொல்லிடுறாங்க. ஆமாம், இந்து குடும்பம் இங்கே புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கிற கேட்கவும், அதை இருக்காங்களே கஸ்தூரி, இதான் அவங்களுடைய அண்ணன் குடும்பம், இத்தனை வருஷமாக கோயில் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருந்தாங்க, இப்போ தான் விஷயம் தெரிஞ்சு குலதெய்வத்தை வேண்டுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓ, அந்த பொண்டாட்டியை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனானே அந்த நடேசன் இவர் தானா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க கேட்கவும், ஆமாம் ஆமாம் அவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நடேசன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. என்னப்பா அவர் கொலை பண்ணிட்டெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து கேட்கவும், அவங்க ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிடுறாங்க. நான் கூட கொஞ்சம் நேரத்தில் உண்மையும் நினச்சிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரிப்பா அந்த பரிகாரத்தை யார் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா தான் நான் பண்ணுறேங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. என்னம்மா நீ பண்ண மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் நீ பண்ணுறேன்னு சொல்கிற, என் குடும்பத்துக்காக நான் பண்ணுறேன்னு, என் குடும்பம் எப்போவுமே சந்தோஷமாக நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் பண்ணுறதா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. இல்லைங்க வேண்டாம், இந்த பரிகாரம்லாம் உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஒரு பக்கம் சோழன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. நம்ம குடும்பத்தை எப்போ பாரு தப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்க, நான் எப்படிங்க நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்க முடியும், நம்ம வீட்டில் அப்படி எந்த ஒரு தோஷமும் இல்லைன்னு சொல்லி நம்ம நிரூபிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. சரிம்மா, நாளைக்கு காலையில் பரிகாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது, நீ வந்துடுமா கோயிலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே இருக்கிற போது, நீங்கள் எதுக்குங்க கோயிலில் போய் பரிகாரம் பண்ணுறதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், பின்ன என்னங்க கோயிலில் அத்தனை பேரை முன்னாடியும் உங்கள் அத்தை அப்படி பேசுகிறாங்க, எப்படிங்க பார்த்துட்டு சும்மா வர முடியும், அதனால தாங்க நான் கோயிலில் பண்ணுறதா சொன்னேன், ஏங்க நம்ம குடும்பத்துக்காக நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மணி வராரு. ஆமாம், என்ன பரிகாரனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுவாப்பா தீச்சட்டி ஏந்திக்கிட்டு கோயிலை சுற்றி வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா சோழனெல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, தீச்சட்டி ஏந்திக்கிட்டு கோயிலை சுற்றி வரணுமா? ஆமாப்பா, அதுதான் பரிகாரம், வீட்டுக்கு அப்போ தான்ப்பா எல்லாமே நல்லதாக நடக்கணும், ஒரு ஐதீகமே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கை சுடாதா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, கையெல்லாம் சுடும்ப்பா, கையில் வேப்பலை தந்தா சூடு கம்மியாக தான் இருக்கும், அது மட்டும் இல்லை சில பொண்ணுங்களுக்கு அந்த தீச்சட்டியோட அனல் வந்து முகத்தில் படப்பட அவங்களுக்கு முகமே கருகி போகிற மாதிரி அவ்வளோ வலிக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த வலி தான்ப்பா அந்த குடும்பத்துக்கே வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு மணி சொன்ன உடனே நிலா இருந்துட்டு, இவ்வளோ கஷ்டமான பரிகாரம்லாம் என்னாலலாம் பண்ண முடியாது, ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க, என்னாலலாம் இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோயில் அத்தனை பேருக்கு முன்னாடி பண்ணுறது சொல்லிட்டு இப்போ வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னால் என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா என்னங்க சொல்கிறது, நானே சொல்கிறேன், நிலாவால் இந்த பரிகாரம் பண்ண முடியாது, இது ரொம்பவே கஷ்டமான பரிகாரம், நிலாவால் கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பாண்டியன் பல்லவனால இருந்துட்டு பூசாரி வந்து கோயிலுக்கு தான் போக சொன்னாங்களே தவிர பரிகாரம்லாம் பண்ண சொன்ன கிடையாது, நீங்கள் அதை நினச்செல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் படாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் எல்லாருமே நிலாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நிலாவோட மனசு ஆறுறதே கிடையாது. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, ஏன் தான் இந்த மணியான கோயிலே தெளிவாக சொல்லியிருந்தா இப்போ நிலாவையும் இவ்வளோ வருத்தப்பட்டுட்டே உட்காந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலாவுக்காக ஒரு வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு.
அதுக்கு அடுத்ததா சோழனும், நிலாவும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு, சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா அத பார்த்துட்ருக்காரு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, சேரன் இருந்துட்டு எல்லாருக்குமே டீ போட்டு எடுத்துட்டு வந்து தந்துட்டுருக்காங்க. அப்ப நம்ம கார்த்திகாவும் வராங்க. கார்த்திகா வந்த உடனே, "என்னம்மா இப்ப தான் டீ குடிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "உட்காருப்பா நான் உனக்கும் போட்டு எடுத்துட்டு வரேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "இல்ல வேண்டாம் மாமா, நான் ஆல்ரெடி நானே குடிச்சிட்டேன்." அப்படின்ற மாரி கார்த்திகா வந்து சொல்லிடுறாங்க. "எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பியாச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "கிளம்பிட்டே இருக்கோம்ப்பா." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சந்தா வந்து ஹீட்ரு ஒர்க் ஆகல, சுடு தண்ணி வரல அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "ஹீட்ரு காலையிலலாம் ஒர்க் ஆச்சேப்பா, சரி நான் வந்து பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சேரனும் போய் பார்க்குறாங்க. "இருங்க மாமா நானே போய் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு போறாங்க. சந்தியா கீழ நடக்கும்போது கால் தவறி கீழ விழ பார்க்குறாங்க. கடைசி நேரத்தில நம்ம சேரன் தான் வந்து அத காப்பாத்திடுறாங்க. அவங்க 2 பேரும் அப்படி இருக்கிற பொசிஷன பார்த்துட்டு நம்ம கார்த்திகா ரொம்பவே அதிர்ச்சியாகுறாங்க. அதுக்கு அடுத்து தான், "ஆமா நீங்க எந்த ஊரு? உங்க பேர் என்ன? நீங்க எங்கேருந்து வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா இருந்துட்டு சந்தியா கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்க பேசுற பாஷை எதுவுமே நம்ம கார்த்திகாவுக்கு புரியறதே இல்ல. அதுக்கு அடுத்து தான் நம்ம பல்லவன கூப்பிடுறாங்க. இவங்க என்ன பேர் என்னன்னு கேட்டேன். அதுக்கு என்னவோ இவ்ளோ பெருசா பேசுறாங்கடா! எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவா இவங்க பேரு சந்தியா, ஹரிஷ் அண்ணன் இருக்காருல்ல அவங்களுடைய தங்கச்சி. இவங்களுக்கு ஊர்ல கல்யாணம் பண்றதா சொல்லி பயங்கரமா பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால ஹரிஷ் அண்ணன் 1 வாரத்துக்கு சந்தியாவ நம்ம வீட்ல விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அண்ணனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த பொண்ணுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. 2 பேருக்கும் ஜோடி போட்டுறலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொன்ன உடனே, "கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்க. இங்க என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு? அவங்க 2 பேருக்கு இவங்க என்ன பேசுறாங்கன்னே புரியவே மாட்டேன்து. இதில 2 பேருக்கு ஜோடி போட்டா எப்படி?" அப்படின்ற மாரி பல்லவன் வந்து கார்த்திகாவ சைலன்ட்டா இருக்க சொல்றாங்க. ஆனா 2 பேரோட ஜோடியும் நல்லா தான் இருக்கு. இவன் என்னடான்னா இப்படி சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் கார்த்திகாவும் தீச்சட்டி ஏந்தறதுக்காக அங்க செட்டியாண்ட நின்னுட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அ சேரன் இருந்துட்டு, "என்னம்மா நீ பரிகாரம் பண்ண போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமா மாமா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த மாரி எடுக்கணும்னு அம்மாகிட்ட கேட்பேன். ஆனா அம்மா இருந்துட்டு, நீ கல்யாணம் பண்ணிட்டு போறல்ல, அப்போ உன் புருஷனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நீ பண்ணிக்கோ. இப்பலாம் எதுவும் நீ பண்ணாத அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. இப்ப தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இப்ப நான் பண்றதா அம்மாகிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு கையெல்லாம் சுடாதா? சுடுங்க. ஆனா நம்ம குடும்பத்துக்காகவும், நம்ம புருஷனுக்காகவும் வேண்டும்போது இந்த சூடெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா கஸ்தூரி இருந்துட்டு, "என்னம்மா என் அண்ணன் வீட்டு மருமகளே, ஏதோ நேத்து ஊர் முன்னாடி அவ்ளோ வாய்க்கிலேயே பேசிட்டு போற. எங்க வீட்ல பொண்ணே இல்லையா? நான் இருக்கேன், நான் பரிகாரம் பண்றேன்னு அவ்ளோ பேச்சு பேசிட்டு போனேன். ஆனா இப்ப இந்த ட்ரெஸ்ல வந்து நிக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸோடவையா நீ பரிகாரம் பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நான் பரிகாரம் பண்ணல." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "எனக்கு தெரியும்டி. தெரிஞ்சதுனால தான் நேத்து நான் அவ்ளோ தூரம் பேச சொன்னேன். நீ எல்லாம் இந்த பரிகாரம்லாம் பண்ண மாட்டேன. ஆனா என் பொண்ணு அப்படி கிடையாது. பரிகாரத்த சூப்பரா செஞ்சு முடிச்சுருவா." அப்படின்ற மாரி கஸ்தூரி வந்து கார்த்திகா விட்டு குடுக்காம நம்ம நிலாவ ரொம்பவே தப்பா வந்து பேசிடுறாங்க. அவங்க பேசினது எதையும் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. வந்தோமா, சாமி கும்பிட்டோமா, கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாரி நம்ம சோழனும், சேரனும் வந்து சொல்லிட்டுருக்காங்க. பாண்டியர் இருந்துட்டு, "இங்க பாருங்க ஜோசியர் என்ன சொல்லியிருக்காங்க, குலதெய்வத்த போய் வேண்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குலசாமிய வேண்டிட்டு போலாம். மத்தபடி இந்த பரிகாரம்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீங்க எதுவும் மனச போட்டு குழப்பிக்காதீங்க." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மணி பேசினது, இப்ப கஸ்தூரி பேசினது இது எல்லாத்தையும் நிலா வந்து நினைச்சு பார்த்துட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அய்யனார் துணையில நிலா இந்த பரிகாரத்த செய்ய போறாங்களா? இல்லையான்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ.